எல்லாம் அவன் செயல். ஆன்மீக நண்பர்களுக்கு பெருங்குளத்தூர் சுவாமிநாதனின் அன்பு வணக்கங்கள். இது சுவாமியின் கதை நேரம். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. என்னுடைய முதல் கதையான சாபத்தினால் வந்த வரம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய அடுத்த கதைக்கு போகலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மகாபாரதத்தில் போர் முடிஞ்ச உடனே ஸ்ரீகிருஷ்ணர் அவருடைய அவதார நிலையை முடிச்சுட்டு அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருது. அப்போ யாதவர்களுக்குள்ள ஒரு கலகம் வருது. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இறந்துடுறாங்க. இதை கேள்விப்பட்ட யுதிஷ்டர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆராயிடுறாரு. அவர் எதுவுமே பிடிக்கல வாழ்க்கையில். என்னடா நம்மளை இத்தனை நாள் பாதுகாத்த ஸ்ரீகிருஷ்ணரே இல்லை, இதுக்கு மேலே நம்ம வாழ்ந்துதான் ஆகணுமா அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய தம்பி மகன் இருக்கார் இல்லையா அர்ஜுனன், அவருடைய மகன் பரீட்சித்துக்கு பட்டம் சூட்டி விட்டுட்டு தான் க்ஷேத்ராடம் கிளம்புறார். எப்படி பண்ணுறார்? தாங்கிட்ட இருந்த எல்லா பொன் பட்டாடைகள் எல்லாத்தையும் திறந்துடுறார். ஒரு துறவி மாதிரி அப்படியே ஒரு ரூட்டில் கிளம்பலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாத யாத்திரை கிளம்புறார். அவரை பார்த்த உடனே அவருடைய தம்பிகள் மனைவிகள் என்ன பண்ணுவா, அவருடைய சேர்ந்து அவரை கிளம்ப ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எதுவுமே அவர் விரும்பல. எப்படின்னா, அவருக்கு சாப்பாடு பிடிக்கல, தண்ணி குடிக்கல, தூக்கம் இல்லை, எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. ஒரு ஒத்தடி பாதையில் நடக்கிற மாதிரி நடந்து போயிட்டே இருக்கார். எங்கே போகிறாருன்னா, வட திசை இமயமலை நோக்கி போயிட்டு இருக்கார். அப்போ போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அவர் இமயமலை போகும்போது பத்ரிநாத்தை தாண்டி போகிறார். அவருடைய ஸ்வர்க்கம் போகிற இடத்துக்கு முதல்ல அந்த பாயிண்ட் வருது. அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுதுன்னா, அவருடைய மனைவி திரௌபதி, நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் 3 பேரும் தொப்புன்னு வந்துடுறாரு. இவர் அதை திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா அவரோட மைண்ட் ஃபுல்லுமே மாறிடுது. இனிமேல் வாழணுமா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்ததுனால அவர் கண்டுக்காம போயிட்டார். இன்னொன்று, அந்த பணியில் விழுந்த உடனே அவன் மறைஞ்சிடுவான். அப்பேற்பட்ட மிக உறைந்த பணி இல்லையா. அவர் அதை கண்டுக்கல, நேராக போயிட்டு இருக்கார். அவருடைய பீமனம் போறார். அப்படியே அந்த உச்சிக்கு வர்றார். உச்சிக்கு வந்த நேரத்தில் என்ன ஆகுது, பீமனம் விழுந்துடுறார். இதுல ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இவ 5 பேர் கிளம்பினா இல்லையா, அப்ப கிளம்பும்போது இவரோட மற்றொரு ஜீவனும் இவரோட ஃபாலோ பண்ணிடுறது. யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாய். சரி, இவர் அதையும் கண்டுக்கல. யாரு, தான் மனைவியை இழந்தாச்சு, தன்னுடைய 4 சகோதரர்களும் விழுந்தாச்சு. அவரை கவலைப்பட அவர் போயிட்டே இருக்கார். ஸ்வர்கலோகம் வாசல வந்துட்டார். வந்த உடனே என்ன ஆயிடுது, தேவேந்திரன் மேலேருந்து வரார். அந்த அவருடைய இந்த காலத்தில் ஃப்ளைட்டுன்னு இல்லையா, அவருடைய ஃப்ளைட்டில் இறங்குறார். இறங்கிட்டு சிரிச்சுனே சொல்றார், வா வா யுதிஷ்டா, நீ நல்ல இடத்துக்கு வந்துட்ட, உனக்கு சொர்க்கலோகம் ரெடியா இருக்கு, ஏற்பா அப்படின்றது. இவர் என்ன சொல்றார், யுதிஷ்டர் இல்ல தேவேந்திரா, எனக்கு 2 ரெக்வஸ்ட் இருக்கு, நீங்க எனக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்றார். முதல்ல சொர்க்கலோகத்துக்கு என்னுடைய கூட பிறந்தவாளும் என்னுடைய மனைவியும் சொர்க்கலோகத்துக்கு வரணும் அப்படின்ட்டார். தேவேந்திர சிரிச்சுட்டே, யுதிஷ்டா உனக்கு தெரியாதா, ஆல்ரெடி உன் தம்பிகளும் உன் மனைவியும் சொர்க்கலோகத்துக்கு வந்தாச்சு, நீ மட்டும் தான் பெண்டிங், வா நம்ம போகலாம் அப்படின்ற. இவர் அடுத்து என்ன சொல்றாரு, அப்படியா சரி, எனக்கு இன்னும் ஒரு வேண்டுதல் இருக்கு, என்ன சொல்லுப்பா அப்படின்றார். என் கூட ஒரு நாய் வருது இல்லையா, ஆமா, அது அஸ்தினாபுரத்துலேருந்து என்னையே நம்பிட்டு வருது, நீ அதையும் சொர்க்கத்துக்கு கழிச்சுட்டு போ, நான் வரேன் அப்படின்றார். இவர் சொல்றாப்பா, யுதிஷ்டா நீ தர்மவான் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா நாய்க்கெல்லாம் சொர்க்கலோகத்தை கொடுக்க முடியுமா? அந்த நாய் என்னை பார்த்ததே அதோட பேரு, புரியுறதா? அது வாழ்க்கையில நான் தெரிஞ்சது அது மிகப்பெரிய பலன் கொடுத்துருக்கோம், என்னால இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்றார். அவர் கேட்குறேன், ஏன் உன்னால முடியாது தேவேந்திரா, அதுவும் ஒரு ஜீவன் தானே. அவர் சொல்றார், எப்பா நீ 6 அறிவு படிச்ச மனுஷன், அது 5 அறிவு படைத்த விலங்கு, அப்படி அது நல்ல தான தர்மம் செஞ்சுட்டு இருந்தா அதுவும் 6 அறிவா பிறந்திருக்கும்ல, தர முடியாதுப்பா அப்படின்றார். அப்போ இவர் சொல்றாரு, சரி நீ எதுக்காக என்னை சொர்க்கலோகம் போட்டு போற அப்படின்றார். நீ உன் வாழ்க்கையில் அவ்வளோ தான தர்மம் பண்ணியிருக்க, அந்த தான தர்மம் பண்ணினத்தோட பலன் தான் நீ இன்னைக்கு சொர்க்கலோகம் வர அப்படின்றார். அப்போ இவர் என்ன பண்றார், ஒரு செகண்டுக்கு யோசிக்கல, க்ஷண நேரத்தோட சொல்றார், சரி தேவேந்திரா அப்போ பண்ணு, இந்த நாய் என் கூட வரும், என்ன பண்ணணும், அதுக்கு பலாபலனே இல்லையப்பா அப்படின்றார். சரி நான் சொல்றேன், நான் இத்தனை வருஷமா என்ன தான தர்மங்கள் செஞ்சு தர்மமானா இருந்த அந்த பலன்லாம் எனக்கு கிடைச்சதோ அதுல சரிபாதி அந்த நாய்க்கு தரேன், என்ன அதை அழிச்சுன்னு போ, சொர்க்கலோகத்துக்கு அழிச்சுன்னு போ, அதுக்கப்புறம் நான் வரேன்ற. தேவேந்திரன் ஸ்டன் ஆயிட்டார். அவ்வளவுதான். அப்படியே அங்க இருக்கு பின்னாடி ஒரு அசரீதி ஒலிக்கிறது. என்னன்னா, யுதிஷ்டா நீ வாழ்க வாழ்க, தர்மவானே நீ வாழ்க வாழ்கன்ட்டு. யுதிஷ்டர் யாரா இது, இந்த நேரத்தில் யாரா நம்ம சொல்றது திரும்பி பார்த்தா அந்த நாய் இல்லையா, அந்த நாய் வேற யாரும் இல்லை, தர்ம தேவதை. அந்த தர்ம தேவதை சொல்றாளா, யுதிஷ்டா நீ எப்பவுமே தர்மவானா இருக்கியா, நீ உண்மையாவே நீ ஃபாலோ பண்றியான்னு நான் சோதிச்சேன், நீ ஜெயிச்சிட்டப்பா,
நீ ஸ்வர்க்கத்துக்கு போ. உன்னுடைய இந்த நல்ல எண்ணங்கள், தர்ம சிந்தனைகள் வாழ்வாங்கு வாழும். பல சந்ததிகள் உடனே தான் தர்மராஜான்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி அந்த தர்ம தேவதை அவரை வாழ்த்துறார். இந்த கதையிலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, நம்மளுக்கு என்ன நல்லது செய்கிறோமோ அதோட பிரதிபலன் நம்ம எதிர்பார்க்காதீங்க. நமக்கு பின்னாடி அந்த பலனுடைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சே தீரும். சரியா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கதை வேணுனாலும் போடுங்க, நான் அதை படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பெருங்குளத்தூர் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். இது சுவாமியின் கதை நேரம்.